வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் கருணையினால் இயற்கை யோகா மையம் என்று வேதாத்திரி மகரிஷியினுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் சற்று சிந்திக்க உள்ளது. வேதாத்திரி மகரிஷி அருட்தந்தை, பிலாசபர் ஆஃப் காமன் பீப்புள், என்ன நினைத்தார், என்ன சொன்னார், என்ன விரும்புகிறார்? மானுடம் வளமாக வாழ வேண்டும் என்பதே அவருடைய எண்ணம். உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அதற்கு தனி மனிதனிலே தொடங்கி உலகத்தில் அமைதியை நிலைநாட்ட விரும்பினார். எனவே அவர் உடலுக்கு உடல்நலம் பற்றிய உடல் பயிற்சிகளும், உயிருக்கு காயகல்ப பயிற்சியும், மனதுக்கு தவத்தையும், குணநலப்பேருக்கு அருகுண சீரமைப்பையும், தன்னாராய்ச்சிக்கு அகத்தாய்வையும் தந்துதவினார். அந்த அளவில் காயகற்பத்தை பற்றிய அவருடைய சிந்தனையை சற்று சிந்திப்போம். காயகற்பம் என்றால் என்ன? சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து நின்று ஆற்றும் தவம். சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து நின்று ஆற்றும் யோகம். சுக்கிலத்து தவம் குதத்து பயிற்சி கூட்டி தூக்கம் போகம் உணவு முன்னம் செய்ய சுக்கிலமே கெட்டியாம். தொல்லை தரும் நோய் வகைகள் போகும், ஆண்மை ஓங்கும், ஜீவகாந்தம் மிக்கும், சூட்சமமாம் இக்கலையே காயகற்பம். இந்த கவிதையை பார்ப்போமா? சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து துரியம் நின்று ஆற்றும் யோகம். சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து நின்று ஆற்றும் யோகம். சுக்கிலத்து தவம் குதத்து பயிற்சி கூட்டி தூக்கம் போகம் உணவு முன்னம் செய்ய சுக்கிலமே கெட்டியாம், ஆண்மை ஓங்கும், தொல்லை தரும் நோய் வகைகள் போகும், தொல்லை தரும் நோய் வகைகள் போகும், இளமை காக்கும், சுக்கிலத்தொடு உயிர்காந்தம் மிக்கும், சூட்சமமாம் இக்கலையே காயகற்பம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.